சம்மர் வெக்கேஷனுக்கு எப்போ ஊருக்கு போனாலும் லீவ் முடிஞ்சு தான் ரிட்டர்ன் வருவோம். இந்த தடவை ஊரில் எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது. பிள்ளைங்களுக்கும் அபாக்கஸ் கிளாஸ் இருந்ததுனால 10 டேஸ்லேயே வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். அபாக்கஸ் கிளாஸ் போகிற நேரம் தவிர மீதி நேரம்லாம் இவங்களை எப்படி சமாளிக்க போகிறோம் நான் வருத்தப்பட்டதை விட அம்மா வந்து பிள்ளைங்க சீக்கிரம் ஊருக்கு போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. இப்போ அம்மா அப்பா வந்து அண்ணன் வீட்டில் தான் இருக்காங்க. அண்ணன் வீடு வந்து எங்களுக்கு கொஞ்சம் பக்கம் தான். அதனால் அண்ணனும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அம்மா அப்பாவும் இங்கே வர சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால் நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் போனதும் அம்மா வந்து வாழைக்காய் பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னை வந்து வாழைக்காயை ஸ்லைஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து உட் ஸ்லைஸர் இருந்துச்சு. அந்த கட்டருக்கும் உட்டுக்கும் வந்து கேப் கம்மியாக வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. என்னால் அதை வந்து லூஸ் பண்ணவே முடியல சுத்தமாக. சரியா அதுக்கப்புறம் வந்து சில்வர் ஸ்லைஸரும் இருந்தது. அதில் வந்து ஸ்லைஸ் பண்ணோன்னா கேரட் துருவல் மாதிரி விழுந்துட்டு இருந்தது. அப்புறம் நான் கத்தி வச்சே பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்தாங்க. அண்ணன் அப்பா என் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அண்ணன்ட்ட கொடுத்து அவங்க வந்து அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மெலிசாக வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பஜ்ஜி சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே வந்து நைட்டு வந்து டிஃபன் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கிச்சன் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் கிச்சனில் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வேலை செய்யவே ரொம்ப ஆசையாக இருக்கும். பக்கத்துலேயே ஜன்னல் இருக்குது. அதுவும் இல்லாமல் பேக் சைட் டோர் வந்து கிச்சனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி விட்டால் பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கும் இருக்குது. நல்ல காற்று அதோட அந்த ட்ரெயின் சவுண்டோடு அங்கே நின்று வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இன்னொரு